Hello students, நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன் ஹிபா மேக்ஸ் சேனல்லேருந்து. 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் நீங்கள் நாளைக்கு எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் எல்லா கொஷின்ஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பாருங்கள், சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம எக்ஸாமுக்கு போயிடக்கூடாது, அதுதான் சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் எக்ஸசைஸ் 3.5 வந்து 2 மார்க்கில் வரும். Factorize the following. அதுலேயும் m square plus 1 plus m square, a square plus 1 plus a square முக்கியமான கொஷின்ஸ். இது வந்து 5 மார்க்கில் கூட வரலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். சால்வ் பண்ணனா இனியாவது சால்வ் பண்ணிடுங்க, சரிங்களா? அடுத்து ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங்கில் செகண்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்து கொஷினில் வந்து தேர்ட் சப்டிவிஷன், சரிங்களா? ஃபிஃப்த்து கொஷினில் வந்து செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. இப்போ இந்த கொஷின்ஸ் உடனே பக்கத்தில் இருக்க கொஷின்ஸ் அதையுமே பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து 2 மார்க்ஸ், செகண்ட் கொஷினில் 6th கொஷின், 5th கொஷின் இது ரெண்டும், 4th கொஷின் வந்து 5 மார்க்கில் வரும். தேர்டு கொஷின் அப்படியே இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? தேர்ட் கொஷின் கம்ப்ளீட்டாக அதுலேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ் ரூட் வர கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, மோஸ்ட் ரிப்பீட்டட். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து ஒரு 5 மார்க் வரலாம், எக்ஸசைஸ் 3.7. அதுக்கப்புறம் இந்த செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து முக்கியமான கொஷின்ஸ். ஃபைண்ட் த மீன் ஆஃப் த அப்சர்வேஷனாக இருக்கட்டும், ஃபைண்ட் இட்ஸ் ஹைட்டாக இருக்கட்டும், இஃப் இட்ஸ் பிரெத்து லென்த் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஏரியா கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் டைப் கொஷின்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க, சரிங்களா? அண்ட் 6th கொஷின், இந்த எக்ஸசைஸே ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரு எக்ஸசைஸ். தேர்ட் லெசன் எப்போவுமே முக்கியம், நீங்கள் 10th வந்தாலுமே, சரிங்களா? அண்ட் சிந்தட்டிக் டிவிஷன் எல்லா சமூகமே ஈஸி தான். ஒரு மெத்தட் நீங்கள் பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிறதா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜிசிடியில் இது கம்ப்ளீட்டாகவே 2 மார்க். இதில் 5 மார்க் எதுவுமே கிடையாது, 2 மார்க். அதுலேயும் ரிப்பீட்டடாக கேட்டது பார்த்தீங்கன்னா p⁴5, 11, 9, அப்புறம் 35 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 6th சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது கூட கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் கவனமாக பாருங்கள். அடுத்து 4th சாப்டர் 4.3, நெக்ஸ்ட் சாப்டர் வந்துடலாம். 4.3 பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 சம்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த 7th கொஷின் இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்பவே முக்கியம். இதில் இந்த சம் இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ 7th சம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துடணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் கார்டுன்னு வரும் பாருங்கள், செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட் சம் கூட கேட்டிருக்காங்க, பட் அது 2 மார்க் மாதிரி தான். 2, 3, 4 இது வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் 6th கொஷின், சரிங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், பேலன்ஸ் இருக்கதும் பார்க்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் 4.4ல் தேர்டு கொஷின், இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இது எல்லா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எக்ஸ், ஒய். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th கொஷின், 5th கொஷின் டயக்ராம்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ டயக்ராம் பற்றி வரி பண்ணாதீங்க, சம்ஸ் மட்டும் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, உங்களுக்கு கிராஃபும் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியும் வரும் கண்டிப்பாக. ஒரு சில ஸ்கூலில் வந்து ஜாமெட்ரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு சில ஸ்கூலில் கிராஃப் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இல்லை எங்கள் ஸ்கூலில் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்கன்னா விட்டுருங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து தேர்ட் கொஷினும் 4th கொஷினும் முக்கியம். இதில் வந்து கிராஃபே இதே கேட்டுருவாங்க. ஸோ இந்த 2 கொஷின்லாம் கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் 5.2ல் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்க்குறது 2 மார்க். Show that the points are taken in order of second question, third question, 5 மார்க்கு, சரிங்களா? இதுலேருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 4th கொஷின் பார்க்க வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப பெருசு, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை நான் எக்ஸாமில் வந்தால் கூட ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th கொஷின்லேருந்து 12th கொஷின் வரைக்கும் எல்லாமே பார்க்கணும், சரிங்களா? 5, 6, 7 உங்களுக்கு தெரியும், பேரலோகிராம் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல், ரோமஸ்னால் ஆல் சைட்ஸ் ஈக்குவல், அவ்வளோதான், சரிங்களா? அது டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். பட் அது இல்லாமல் இந்த 9th கொஷின்லாம் அடிக்கடி கேட்ட கொஷின், ஏபி = 3/7 ஏபி, இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணலான்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்.
அடுத்தது 5.3 5.3ல ஃபர்ஸ்ட் கொஷின் 2 மார்க். அதுக்கப்புறம் முக்கியமாக உள்ளதுன்னு பார்த்தோன்னா 8th கொஷின் ஈக்விடிஸ்டன்ட் hypotenuse is equidistant 8th question. 7th question quadrilateral is a parallelogram. அதுக்கப்புறமா the midpoint of the triangles are கொடுத்துட்டு find the coordinates. இது வந்து பெரிய சம், பட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, வேறு வழியே இல்லை. அப்புறம் இந்த செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க, அது 2 மார்க்கில் வந்தாலும் வரலாம், மற்றபடி இதெல்லாம் 5 மார்க்கில் வரலாம். அடுத்தது 5.4 இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும். நெக்ஸ்ட் 5.4 5.4ல் வந்து ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் சம் வந்து 5 மார்க்கு. அது முக்கியமான கொஷின். இந்த AP is equal to இந்த மாதிரி வருந்தாலே அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் 7th கொஷின் 25% லென்த் வந்து ப்ரொடியூசிங் டு சி, இது கேட்பாங்க. அண்ட் கொலினியராக இல்லையா 6th கொஷின் இதுவும் வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பாருங்கள், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து எக்ஸசைஸ் 5.5ல் வந்து 4th கொஷின் 5th கொஷின் find the third vertex ன்னு பாருங்க. அது 6th question. சரிங்களா? 6th question வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லா லெசன்லேருந்து 1 words ரொம்ப முக்கியம். சரிங்களா? 1 words வந்து கண்டிப்பாக எல்லா லெசன்லையும் பார்த்துருங்க. கிராஃப் ஜியோமெட்ரி ஈஸி தான், அதையும் பாருங்கள். நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி எத்தனை வாட்டி போட்டு பார்த்துருந்தாலும் டக்குன்னு நமக்கு வந்து ஒரு வெர்டிசஸ் கண்டுபிடிக்கும் போது 2 சைடு ஈக்குவல் கொண்டு வந்துடும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ எக்ஸோ கம்பேர் பண்ணும், ஒய் கம்பேர் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து கிளாஸ் ஒர்க் பார்த்தா தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ரிவிஷன் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? நீங்கள் நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் 9th நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறது. நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு என்ன பயம்னா இம்பார்ட்டன்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது, அதுதான் என்னோட எய்ம். நீங்கள் எல்லா கொஷினையும் பார்க்கணும், இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும். அதனால தான் நான் நைட்டு தரேன், லாஸ்ட்டு தரேன். ஃபஸ்ட்டு தந்தால் இதை மட்டும் பார்த்துட்டு போகிற செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இல்லையா? ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது, அதனால தான் நான் இப்போ தரேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க, கிராஃபாக இருக்கட்டும், ஜியோமெட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாக செய்யுங்க. ஸோ தட் உங்களுக்கு மார்க் வந்து குறையவே செய்யாது. அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு மறந்து போகுதுன்னா உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வைங்க, இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுத முடியும்னு நம்புங்க. அண்ட் எக்ஸாம் ஃபேர் எப்படி போகணுன்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சேரணுன்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் மிட் முடிஞ்ச பிறகு ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட ஸ்டடி பிளான், அதாவது இப்போ 10th எப்படி டெய்லி ஸ்டடி பிளான் கொடுத்துட்ருக்கணும், அந்த மாதிரி வந்து 9th ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.